வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வருவோம்ல, அதன் அடிப்படையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே ஆன்மீக கதைகள் தானே பார்ப்போம். அந்த ஆன்மீக பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு, புத்தர் வந்து ஒரு இளவரசரா இருந்து எல்லாத்தையும் துறந்து புத்தர் ஆனாரு அப்படின்னு. அப்ப வந்து இளவரசர் பதவிய தொடர்ந்துட்டு புத்தர் வந்து அவருடைய மனைவி, மக்கள், குடும்பம், ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் வராரு புத்தர். அப்படி துறவரம் வரும்போது அவர் வந்து சாப்பாடு வேணும்ல, அதனால ஒரு ஒரு கிராமத்துல போய் யாட்சகம் கேட்டு அன்னைக்கு அங்க தங்கிட்டு வருவாரு. ஒவ்வொரு கிராமமா சுத்துவாரு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. இப்படி இருக்கும்போது புத்தர் என்ன பண்றாரு, அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு, அங்க போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கிராமத்து மக்கள்லாம் திட்டுறாங்க. என்ன ஒரு இளவரசர் பதவியை விட்டுட்டு இங்க வந்து யாக்ஷகம் கேட்டு உட்காந்துருக்கான்னு பயங்கரமா திட்டுறாங்க எல்லாருமே வந்து சன்னியாசி. ஆனா வந்து புத்தர் வந்து எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்காரு. இப்படி அமைதியா இருக்க பார்த்த உடனே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு அளவுக்கு மேல திட்டினதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல. ஐயோ இவர் என்ன இப்படி அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல, அந்த குற்ற உணர்ச்சி அந்த மக்களுக்கு வந்துருச்சு. உடனே அந்த குற்ற உணர்ச்சியோட அந்த புத்தர்கிட்ட போயிட்டு, ஐயா மன்னிச்சிடுங்க, நாங்கள் உங்களை அப்படி திட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த புத்தர் சிரிச்சுட்டே சொன்னாராம், பரவாயில்ல அப்படின்னாராம். உடனே அதுக்கு வந்து அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, நாங்க இவ்வளோ திட்டினோம், உங்களை இவ்வளவு அவமானப்படுத்தினோம், ஆனா நீங்க அதை எதுவுமே பொருட்படுத்தாம அமைதியா பொறுமையா இவ்வளவு ஆனந்தமா உங்க வேலைகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது எப்படிங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புத்தர் சொன்னாராம், உங்க கிராமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துல எனக்காண்டி என் மேல வச்சிருந்த அன்புக்காண்டி அந்த மக்கள் எல்லாம் சில இனிப்புகள் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் இனிப்புகள் சாப்பிட்டு விட்டு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. அதனால நான் இனிப்பை வந்து வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இனிப்பை என்ன பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கேட்க, இருங்க சொல்றேன் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அந்த இனிப்புகள் எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி அதே மக்கள்கிட்ட யார் யாரெல்லாம் அந்த இனிப்பை கொண்டு வந்தாங்கன்ட்டு அவங்கள்ட்டே அதை திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரிதான் இப்ப நீங்க எனக்கு கொடுத்ததும். இப்ப நீங்க வெறுப்பையும் கோபத்தையும் உங்களுடைய கோபமான வார்த்தைகளையும் என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா அது என் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது. அதனால அதை நான் உங்ககிட்டே கொடுத்துட்டேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான் பொருந்தும், நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனாரு. ஆமாங்க, அப்ப ஒரு பொறுமையான ஒரு மனுஷன் வந்து ஒருத்தரை நம்ம வந்து திட்டும் போது என்னைக்குமே நம்ம கவனமா அதை யோசிச்சுதான் திட்டணும், அவங்கள சரியா திட்டுறோமா அப்படின்னு. அப்ப வந்து நம்ம ஒருத்தரை திட்டும் போது அவருக்கு அந்த வார்த்தை தேவையில்லைன்னா அது யாரை வந்து சேரும், நம்மளை வந்து சேரும். அதனால எப்போதுமே கோபப்படுறதையும் கோபமான வார்த்தைகளை கொட்டுறதையும் நிறுத்துங்க. ஒருத்தர் தேவையில்லாத வார்த்தைகளை நம்மளை பத்தி சொல்றாருன்னா அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க கிட்டதான் கொடுக்கணும். அதனால உங்ககிட்ட கோபமான வார்த்தைகளை யாராவது பேசினாலும் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க அமைதியா இருக்க பொறுமையா இருக்க அந்த மனுஷன் வந்து சீ நம்ம போய் திட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்து அந்த வார்த்தை அவருக்குள்ளே போகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைதான் புத்த பகவானும் சொல்றாரு. அதனாலதான் புத்த மதம் ஒரு நல்ல மதமாகவும் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதனாலதாங்க இது புத்த மதத்தை பின்பற்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, உலக மக்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். அதனால என்னைக்குமே பொறுமையுடன் வாழ்வும், கோபமான வார்த்தைகளை பேச வேண்டாம், முடிந்த அளவு தவிர்க்கவும், முடியாத நேரத்துல பயன்படுத்தலாம். அதனால ஒரு வார்த்தையை பேசும்போது என்னைக்குமே கவனமா யோசிச்சு பேசுங்க. உங்கள் சிந்தனைகள் நான் உங்கள் திஷா வீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்க்குடியில் நான் அங்கு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி.